இணைய பெண். இணையமும் சமூக ஊடகங்களும் இன்றைய பெண்களுக்கு ஆபத்தா, வாய்ப்பா? இன்றைய உலகம் பெண்களின் சக்தியை வெளிப்படுத்தும் மேடையாக முடியுமா? பெண்களின் கனவுகள், குரல்கள், கதைகள், போராட்டங்கள் இணைய உலகில் அர்த்தம் பெறுகிறதா? இணைய குற்றங்கள் மற்றும் இணைய வியாபாரங்கள் பெண்களை குறிவைத்தே நடப்பது உண்மைதானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி யோவான் 4:1-42. சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு இயேசு வந்து சேர்ந்தார். பயணத்தால் களைப்புற்று இருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இந்த விவிலிய நிகழ்வில் இயேசு கிணற்றடியை ஒரு ஊடக மேடையாக பயன்படுத்தினார். ஆனால் ஒரு பெண் தனிமையில் ஒரு ஆணிடம் பேசுவதை வியப்போடு பார்க்கும் சமூகத்தை போல இயேசுவின் சீடர்கள் சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த இயேசுவை வியப்போடு பார்க்கின்றனர். ஆனால் இயேசு அதனை ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. பொதுவாகவே கிணறு என்பது மக்கள் சந்திக்கும் இடம், தகவல் பரிமாற்ற மையம், உறவு உருவாகும் இடம். இதை நன்கறிந்து கொண்ட இயேசு சமாரிய பெண்ணை ஏதோ நற்செய்தி கேட்பவராக மட்டுமல்ல, அவரை நற்செய்தி அறிவிப்பாளராகவும் மாற்றுகிறார். இந்தியா சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகளான பிறகும் பெண்கள் மீது நாம் கொண்டிருக்கும் பார்வை மட்டும் இன்று மாறவே இல்லை. உடலில் நகை அணிந்து கொண்டு இன்று பெண் ஒருவர் சாலையில் நடந்து செல்ல முடிவதாக இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் தன் உண்மை பெயரை கொண்டு தான் சொல்ல விரும்புகின்ற கருத்தை பயமில்லாமல் சொல்ல முடிவதில்லை. ஒரு பெண் கருத்து ஒன்றை சொல்கிறாள் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு பெண் சமூக ஊடகங்களில் இருக்கிறாள் என்பதற்காகவே அவள் பலரால் பல்வேறு சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். இன்று பெண்கள் அதிகமாக வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக, தகவல் பரிமாற்றம் மற்றும் பொழுதுபோக்கிற்காக இணையத்தை பயன்படுத்துகின்றனர். சாத்வா கன்சல்டிங் என்ற நிறுவனம் 2021 ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2019 ஆண்டு வரை இந்தியாவில் 23 மில்லியன் பெண்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். இது இணையம் பயன்படுத்தும் இந்திய ஆண்களை விட 34% குறைவு ஆகும். சமீபத்தில் மீ2 என்ற இணையவழி இயக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை இணையத்தில் அரங்கேற்றியது. இதனால் ஆத்திரமடைந்த பெரும் புள்ளிகள் இணையத்தில் குரல் எழுப்பிய பெண்களின் குரல் வளையை நெரிக்க பாலியல் மற்றும் தரக்குறைவான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் கட்டவிழ்த்து விட்டனர். இது போன்ற கருத்து மோதல்களாலும் தொடர் சீண்டல்களாலும் பாதிக்கப்பட்ட பல பெண் இன்ஃப்ளூயன்சர்கள் இன்று தற்கொலை செய்து கொள்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் இணையத்தை பயன்படுத்தும் பெண்கள் அத்தளத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்ற சூழல் உருவாகி பெருமளவில் டிஜிட்டல் மற்றும் பாலின பிளவு உருவாகின்றது. இது இணையத்தில் பெண்களுக்கான வாய்ப்பை பறிப்பதோடு அவர்களுக்கான பாலின சமத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இணையத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இணைய பகுப்பாய்வு மற்றும் இணைய குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு எல்லா நிலையினருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இணையத்தில் பெண்ணிய பார்வையும் பெண்ணை போற்றும் கருத்துருவாக்கமும் அதிகரிக்கப்பட வேண்டும். இணைய குற்றங்களுக்கு எதிரான வலுவான சட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். பெண்கள் ஆன்லைனில் கேலி செய்யப்படுவதோ அல்லது பின்தொடரப்படுவதோ பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற நிலையில் உடனடியாக அவர்கள் பிளாக் அல்லது அன்ஃபாலோ செய்யும் வசதியை பயன்படுத்த வேண்டும். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஏதேனும் சைபர் குற்றங்கள் நடந்தால் www.cybercrime.gov.in என்னும் இணையத்திலே அவர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது உதவி எண் இந்தியாவில் சைபர் குற்றத்திற்காக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரின் முகத்தை மாற்றி உருவாக்கும் டீப் ஃபேக்ஸ் பற்றி பெண்கள் அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற குற்றங்கள் நடந்தால் தயங்காமல் புகார் அளிக்க வேண்டும். பெண் உடல் சார்ந்த அரசியல், பெண் உடல் சார்ந்த விளம்பர யுக்தி, பெண் உடல் சார்ந்த ஆன்மீகம், பெண் உடல் சார்ந்த வியாபாரம், பெண் உடல் சார்ந்த ஒழுக்க நெறிகள், பெண் உடல் சார்ந்த ஆபாசம் போன்ற பெண்களுக்கு எதிரான வன்மங்கள்
இணையத்தில் பிரதான பக்கங்களை ஆக்கிரமித்திருப்பது பெண்களுக்கு எதிரான வன்முறையே. இயேசுவோடு கிணற்றில் தொடங்கிய உரையாடல் சமாரிய பெண்ணை மட்டுமல்ல, ஒரு நகரத்தை மாற்றியது போல இணையத்தில் தொடங்கும் உரையாடல் ஒரு சமூகத்தை மாற்ற முடியாதா? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.